ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் போன ஸ்லோகத்தில் பகவான் அச்சித் தத்துவங்கள், அச்சித் அப்படின்னா ஜடப்பொருள், தானாக சிந்திக்க முடியாதது, சிந்தனை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த அச்சித் தத்துவங்கள் 24 என்னுடையது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அந்த 24 என்ன அப்படின்றதையும் நம்ம விரிவாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 5வது ஸ்லோகம் மூலமாக சித், அதாவது சித்துனா சிந்தனை இருக்கக்கூடிய, தானாக சிந்திக்கக்கூடியது அப்படின்னு, அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதுவும் என்னுடைய சேர்ந்தது தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பார்க்கலாம். अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत्. अपरः इयम् इतः तु अन्याम्. अपरः इयम् அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்ன இத்தஹ து அன்யாம், அதெல்லாம் காட்டிலும் வேறுபட்டதான யயா இதம் ஜகத்து தாரியத்தே, எந்த ஜீவாத்மாக்களால், ஜீவாத்மானா ஆத்மாக்கள், நமக்குள்ள, நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஏன் அதை குறிப்பாக ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோன்னா, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மேலே பரமாத்மா பகவான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இதையும் அவரையும் ஆத்மானு சொல்லி நம்மளையும் ஆத்மானு சொல்ல முடியாது. அதனால்தான் அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. அப்போ யயா இதம் ஜகத்து, எந்த ஜீவாத்மாக்களால் இதம் ஜகத், இந்த உலகமானது தாரியத்தே தாங்கப்படுதோ அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள், ஜீவபூதாம் பராம் பிரகிருதிம், அப்படிப்பட்ட உயர்ந்ததான பிரகிருத்தியினுடைய சம்பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள், பிரகிருத்தின்னா இங்கே மூல பிரகிருதி, மே வித்தி, இது எல்லாமும் என்னுடையது அப்படின்றத புரிஞ்சுக்கோன்னு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா உண்மை பொருள் 3ன்னு பார்த்தோம், சித் அச்சித் ஈஸ்வரன். அப்போ ஒன்றுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் அப்போ ஈஸ்வரன்ற ஒன்று தேவையே இல்லை இல்லையா, இந்த ஈஸ்வரன்ற அந்த உண்மை பொருள், அந்த தத்துவம் தேவையே இல்லை இல்லையா. அது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற வர்றது தான் இந்த 4வது ஸ்லோகமும் 5வது ஸ்லோகமும். 4வது ஸ்லோகத்தில் எப்படி அச்சித் எல்லா தத்துவங்கள் தன்னுடையது அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. இந்த 5வது ஸ்லோகத்தில் இந்த உலகமானதே எதால் தாங்கப்படுது, ஜீவாத்மாக்களால் தாங்கப்படுது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, ஆத்மா இல்லாததுன்றதே இல்லை. மரம், செடி, கொடி, விலங்கு, தேவர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள், எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆத்மான் இருக்கு. அப்போ இந்த உலகமே அந்த ஆத்மாக்களால், ஜீவாத்மாக்களால் தாங்கப்படுதுன்னு சொல்லலாம் ஒரு மாதிரியா. அப்போ அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களும் என்னுடையது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ அச்சித் சித், அச்சித்ன்ற ஜடப்பொருள், சித் அப்படின்ற ஜீவாத்மாக்கள், எல்லாத்துக்கும் தலைவர் ஈஸ்வரன் தான், பகவான் தான் அப்படின்றத பகவான் இந்த 2 ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.